இன்றைக்கு யுத்த நிறுத்தம் நடைமுறையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் லெபனான் மீதான உச்சகட்ட தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இஸ்ரேல். லெபனானுடைய ஹிஸ்புல்லா அமைப்பினர் எந்தவிதமான பதிலடி தாக்குதல்களையும் இன்றைக்கு நடத்தவில்லை என்கிற செய்திகளும் பதிவாகி இருக்கிற அதே நேரம், அதாவது லெபனான் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்தாவிட்டால் இந்த ஈரான் உட்பட நாங்கள் அத்தனை பேரும் இணைந்து மீண்டும் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துவோம். அமெரிக்காவுடைய அதிபர், அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளர், அமெரிக்காவுடைய ராணுவ தளபதி, அமெரிக்காவுடைய பென்டகனுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் எல்லாருமே நாங்கள் ஜெயிச்சிட்டோம், வரலாற்று வெற்றி வரலாற்று வெற்றி இருக்கிறாங்க. என்ன வரலாற்று வெற்றிங்கிறது உலகத்துக்கே தெரியும். வெற்றியின் விளிம்பில் ஒரு தோல்வி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இங்க நீங்க பார்க்கலாம், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தலையில கையை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு செய்தி. இதை அல் ஜசீராவுடைய ஆங்கில தளத்தில் இந்த ஆர்டிக்கலை முழுவதுமாக பார்க்க முடியும். அதுல அல் ஜசீரா மிக முக்கியமான பல செய்திகளை சொல்லி காட்டுகிறது. அது என்னன்னு கேட்டா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீன மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் 2 ஆண்டு காலங்கள் தொடர்ந்த நிலையில் தற்போது அது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 180வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் கடந்த 40 நாட்களாக நடைபெற்று வந்த ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு ராணுவ தாக்குதல்கள் ஈரானுடைய ஒப்புதலோடு தற்போது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கிறது. 2 வாரங்களுக்கு இந்த யுத்த நிறுத்தம் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை அமெரிக்க இஸ்ரேலிய ஈரானுக்கு இடையிலான ஒரு சமாதான ஒப்பந்த பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெற இருக்கிறது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் தரப்பிலிருந்து யாரும் அழைக்கப்படவில்லை. அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் பங்கேற்கிறார்கள், ஈரானும் தன்னுடைய அதிகாரிகள் பங்கேற்பார்கள் என்பதை அறிவித்திருக்கிறது. இப்படியான சூழல்ல இன்றைக்கு யுத்த நிறுத்தம் நடைமுறையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் லெபனான் மீதான உச்சகட்ட தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இஸ்ரேல். லெபனானுடைய ஹிஸ்புல்லா அமைப்பினர் எந்தவிதமான பதிலடி தாக்குதல்களையும் இன்றைக்கு நடத்தவில்லை என்கிற செய்திகளும் பதிவாகி இருக்கிற அதே நேரம், ஈரானுடைய சில பகுதிகள் மேலும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அதற்கு பதிலடி என்கிற பெயர்ல ஈரானும் அமெரிக்காவுக்கு ஆதரவான அரபு நாட்டின் தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இப்படியான ஒரு சூழல் தொடர்ந்து இந்த யுத்த நிலைமைக்கு மத்தியிலே நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல இந்த யுத்த நிறுத்தத்தில் லெபனானும் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஈரானுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. ஏன்னா இந்த யுத்தத்துக்குள்ள லெபனான் வரும்போதே, குறிப்பாக ஹிஸ்புல்லாக்கள் வரும்போதே அவங்களுக்குள்ள இருந்த அக்ரிமெண்ட் என்னன்னு கேட்டா, யுத்தம் எனும் போது ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேலோடு அவர்கள் சண்டையிடுவார்கள். யுத்த நிறுத்தம் வருகிற போது இஸ்ரேல் ஈரானை தாக்குவதை நிறுத்துவதை போன்று லெபனான் மீதான தாக்குதல்களையும் நிறுத்த வேண்டும் என்பதை ஈரான் கோரிக்கையாக முன்வைக்க வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய அவர்களுக்கு மத்தியிலே இருந்த ஒரு உடன்பாடு. தற்போது ஈரான் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்தி இருந்தாலும் லெபனான் மீதான தாக்குதல்களை நிறுத்தவில்லை. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, ஆல்ரெடி காசாவில் 2 வருஷம் யுத்தம் பண்ணி கொஞ்சம் தேர்தலை பின்னோக்கி இழுத்துக்கிட்டே போனார் பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலுடைய பிரதமர். அதற்கு பிறகு இந்த யுத்தத்தை பயன்படுத்தி உடனடியாக லெபனான் மேல அட்டாக் பண்ணி கொண்டு வர்றாரு. காசாவில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் என்று சொல்லி அவருக்கு வெற்றியை வாதிட முடியாமல் இருக்கிறது. எனவே அதனூடாக தேர்தலில் தோத்தா தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு சிறை வாழ்க்கை என்று பல பிரச்சனை வரும்ங்கிற காரணத்தினால அவரு அடுத்த கட்டமாக லெபனான் மீதான இந்த தாக்குதல்களையும் ஈரான் மீதான தாக்குதல்களையும் பயன்படுத்தி கொண்டார். பின்னால் நம்ம அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு ஆர்டிக்கல்ல இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் எப்படி தோல்வி அடைந்திருக்கிறதுங்கிறத பார்க்க இருக்கிறோம். அதே நேரத்தில் லெபனான் மீதான யுத்தத்தையும் இஸ்ரேல் இப்பொழுது நிறுத்தினால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு வெற்றியை வாதிட முடியாது, நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்ல முடியாது. எனவே அவர் தேர்தலில் தோல்வி அடைந்து விடுவார்ங்கிறதுனால எப்படியாவது இந்த யுத்தத்தை முன்னாடி கொண்டு போகணும், ஈரானோட சண்டையில் நாங்கள் லெபனானோட சண்டைன்னு நினைக்கணும், இந்த மாதிரி ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். ஆனால் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் வெளிப்படையாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், லெபனான் மீதான யுத்தத்தை இஸ்ரேல் தொடர்ந்தால் யுத்த நிறுத்தத்தை நாங்கள் தொடர மாட்டோம் என்பதை அறிவித்திருக்கிறார். எனவே யுத்த நிறுத்தம் கண்டினியூ ஆகணும் என்று சொல்லி சொன்னால் லெபனான் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்களும் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த இடத்துல மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஹிஸ்புல்லாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இப்ராஹிம் மூசாவி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல் வந்திருக்கிறது.
இருக்கிறது. ஹிஸ்புல்லாக்கள் பாராளுமன்றத்தில் தங்களுடைய எம்பிக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக இந்த மாதிரி ஆயுத ரீதியிலான தாக்குதல்களையும் அவர்கள் செய்யக்கூடியவர்கள். அவர்களுடைய அரசியல் ரீதியாக எம்பி வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் இந்த ஒப்பந்தத்தில் ஹிஸ்புல்லா சேர்க்கப்படாவிட்டால், அதாவது லெபனான் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்தாவிட்டால், இந்த ஈரான் உட்பட நாங்கள் அத்தனை பேரும் இணைந்து மீண்டும் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துவோம். எனவே இந்த ஒப்பந்தம் மீண்டும் சீர்குலைக்கப்பட்டுவிடும் என்கிற எச்சரிக்கையை அவர் சொல்லி இருக்கிறார். அதனால இந்த ஒப்பந்தம் கண்டினியூ ஆகிறதும் கண்டினியூ ஆகாமல் இருக்கிறதும் இஸ்ரேலுடைய தரங்கட்ட நடத்தை எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. இஸ்ரேல் வளமை போன்று இதே வேலையை செஞ்சாங்க. காசாவில் ஒரு யுத்த நிறுத்தம், ஆனால் யுத்த நிறுத்தத்தை மீறி அடிக்கடி தாக்குதல்கள் நடத்துறாங்க. இதே வேலையை லெபனானில் பண்ணினாங்க என்று சொல்லி சொன்னால் இந்த யுத்த நிறுத்தம் கண்டினியூ ஆகாது. எனவே அமெரிக்க அதிபருக்கு அது தலைவலியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உலக நாடுகள் அத்தனையும் மீண்டும் ஒரு ஸ்ட்ரக் ஆகிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள். இப்படியான சூழலுக்கு மத்தியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் வாக்குறுதிகளை மீறினால் பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாக IRGC இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லியிருக்கிறாங்க. ஈரானுடைய புரட்சிகர ராணுவ பிரிவு சொல்கிறது, அவர்களுடைய ஷியாக்களுடைய குறிப்பாக ஈரானுடைய ஆன்மீக தலைவர் முஜ்தபா காமனியினுடைய உத்தரவுகளுக்கு நாங்கள் செவிசாய்த்திருக்கிறோம். எனவே யுத்த நிறுத்தத்திற்கு நாங்கள் இணங்கி இருக்கிறோம். ஆனால் எந்த நேரமும் பதிலடி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் குறிப்பிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், எங்களுடைய எதிரிகள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் எப்போதுமே வஞ்சகமானவர்கள். அவர்களுடைய வாக்குறுதிகளில் எங்களுக்கு ஒருவித நம்பிக்கையுமே கிடையாது. ஒவ்வொரு ஆக்கிரமிப்புக்கும் நாங்கள் உயர்மட்டத்தில் இருந்து பதிலடி கொடுப்போம் என்று அவர்களுடைய உயர் பாதுகாப்பு வலயமாக இருக்கக்கூடிய IRGC இன்றைக்கு சொல்லி இருப்பதை நம்ம அவதானிக்க முடிகிறது. அதே நேரத்தில் ஈரானுடைய ஃபார்ஸ் மாகாணத்தில் ஆளில்லா விமானங்கள் பறந்த நிலையில் அவற்றை நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் தென்மேற்கு மாகாணமாக இருக்கக்கூடிய ஃபார்ஸில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஹேம்ஸ் 900 வகையான ஆளில்லா விமானம், உளவு விமானம் பறந்த நேரத்தில் அதை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம். நாங்கள் யுத்தத்தை தான் நிறுத்தி இருக்கிறோமே தவிர எங்கள் வான்பரப்பில் அமெரிக்க இஸ்ரேலிய விமானங்கள், தாக்குதல் விமானங்கள், உளவு விமானங்கள் எது பறந்தாலும் அவற்றை அழித்தே தீருவோம். எனவே ஒப்பந்தத்தை கடைபிடிக்க வேண்டியது நாங்கள் மட்டுமில்லை, ரெண்டு தரப்பும். அதை மீறினா நாங்களும் மீறிடுவோம் சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அவருடைய பல தகவல்களை. ஏன்னா இப்போ அமெரிக்க அதிபருக்கு என்ன தேவை இருக்குது, நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிக்கிறோம். அமெரிக்காவுடைய அதிபர், அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளர், அமெரிக்காவுடைய ராணுவ தளபதி, அமெரிக்காவுடைய பென்டகனுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் எல்லாருமே நாங்கள் ஜெயிச்சிட்டோம், வரலாற்று வெற்றின்னுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன வரலாற்று வெற்றிங்கிறது உலகத்துக்கே தெரியும். அவன் இதுவரைக்கும் ஹொர்முஸை மூடி வச்சிருக்கிறான். ஹொர்முஸையே நாங்கள் வியாழன் இல்லாட்டி வெள்ளிக்கிழமை தான் திறப்போம்னு சொல்லி மிக தெளிவாக ஈரான் சொல்லி கொண்டு இருக்கிறது. இப்படி இருக்கும்போது நாங்கள் ஜெயிச்சிட்டோம் மொத்தமாக காலியாகி ஹொர்முஸ் வரைக்கும் எல்லா முடிவையும் அமெரிக்கா தான் எடுக்கணும். ஆனால் எல்லா முடிவையும் ஈரான் எடுத்துக்கிட்டு இருக்கா, நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இதனுடைய லட்சணம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இனி ஈரான் யுரேனியம் செறிவூட்ட அனுமதிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தில் இனிமேல் எங்களுக்கு யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கான வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அது எவ்வளவு செறிவூட்டுவது என்பதை நம்ம பேசி முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் சொல்லும் போது யுரேனியம் செறிவூட்டுவதற்கு வாய்ப்பு தரமாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இது அந்த பேச்சுவார்த்தையில் தான் என்ன நடக்க போகிறதுங்கிற தெரிய வரப்போகிற வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம பொறுக்க வேண்டி இருக்குது. அதற்கு அடுத்ததாக அமெரிக்க அதிபர் மேலதிகமாக சொல்லும் போது ஈரான்ல ஆட்சி மாற்றம் வந்துருச்சான். என்ன ஆட்சி மாற்றத்தை கண்டாருங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா அதே மசூத் பெசக்ஷியன் ஜனாதிபதியாக இருக்கிறாரு, அதே வெளியுறவு அமைச்சராக இருக்கிறாரு, அதே பாராளுமன்ற சபாநாயகர் ஹலீபா பாராளுமன்ற சபாநாயகராக இருக்கிறாரு, அவர்களுடைய அதே IRGC இருக்கிறது, அவர்களுடைய ஆன்மீக தலைவர் பதிலாக இன்னொரு ஆன்மீக தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் இருக்கும்போது ஆட்சியை மாத்திட்டோம்ங்கிறாரு. இது கம்பி கட்டுற கதைன்னா உலகமாக கம்பி கட்டுற கதை. உலகத்திற்கே தெரியும் இப்போ ட்ரம்ப் யாருன்னு சொல்லி அந்த அடிப்படையில் கடந்து போயிடுவாங்க. எனவே நாங்கள் ஆட்சி மாற்றத்தை ரொம்ப பயனுள்ள மாதிரி கொண்டு வந்திருக்கிறோம் ஈரானுக்குள்ள. அமெரிக்கா ஈரானோட நெருங்கி செயல்பட்டு இணைந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் யுரேனியம் செறிவூட்டல் எதுவுமே இனிமேல் இருக்காது. அமெரிக்கா ஈரானோடு இணைந்து ஆழமாக புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேலதிகமான செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நாங்கள் தோண்டி எடுப்போம் அப்படின்னு இருக்காரு. இது எதையுமே ஈரான் எங்கேயுமே சொல்லலை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்கள் கேட்க என்ன பண்ணுறாருன்னா, ஆமாம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை என்ன செய்ய போறீங்க, நாங்கள் எடுத்துக்கிடுவோம், நாங்கள் அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அது நடக்கும்போது தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கக்கூடிய சூழலில்
இதற்கு இடையில் நான் சொன்ன அமெரிக்க அதிபர் என்ன செய்வார்னா ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டு வருவார். இடையில என்ன பண்ணுவார்னா சிரிப்பு காட்டுற வேலையும் பார்த்துருவார். அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால் ஈரானுக்கு ஆயுதங்களை விற்கக்கூடிய நாடுகள் மீது 50% வரி விதிக்கப்படும் அப்படின்னு இருக்கிறாரு. இப்போ ஈரானுக்கு ஆயுதங்களை விற்கிறதா இருந்தால் சீனாவும் ரஷ்யாவும் தான் மெயினாக. வேறு எந்த நாடுகளும் அந்த அளவுக்கு ஆயுத விற்பனை பண்ணுறது கிடையாது. அவங்க கள்ள மார்க்கெட்டில் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் திருப்பி நாங்கள் உங்களுக்கு வரி விதிப்போம் அப்படின்னு இருக்கிறாரு. இதெல்லாம் எந்த அளவு தூரம் சாத்தியப்பட போகிறது என்கிற கேள்விகளும் இருக்கக்கூடிய சூழலில் தான் அமெரிக்காவினுடைய யுத்த நிறுத்த அறிவிப்புக்கு பிறகு ஈரானுடைய லவான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மேலே தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு பதிலடியாகத்தான் அமெரிக்காவோடு நெருக்கம் காட்டக்கூடிய அரபு நாடுகளுடைய தளங்கள் மேலே ஈரான் தாக்குதல்களை நடத்தியிருக்கிற ஈரானுடைய ஆளில்லா விமானங்கள் குவைத்தினுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அதே போன்ற மின் நிலையங்களை தாக்கி இருக்கின்றன என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இங்கே நீங்கள் தாக்குதலுக்குள்ளான பகுதிகளில் இருந்து புகைமூட்டங்கள் கிளம்பக்கூடிய காட்சிகளை காண முடியும். அதே மாதிரி 28 ஈரானுடைய ஆளில்லா விமானங்கள் குவைத் வான் பாதுகாப்பு படைகளால் தகர்க்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. குவைத் மேலே 28 ஆளில்லா விமானங்களை ஏவி இருக்கிறாங்க. அதை நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி குவைத் அறிவிச்சிருக்கிறோம். அதே நேரத்தில் நாட்டினுடைய தெற்கில் இருக்கக்கூடிய முக்கிய எண்ணெய் வசதிகள் மின் நிலையங்கள் மீதெல்லாம் ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்று குவைத் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களை பார்க்க முடியும். இதன் விளைவாக எண்ணெய் உட்கட்டமைப்பு வசதிகள், மின்சார நிலையங்கள், கடல் நீரை நல்ல நீராக மாற்றுகிற சுத்திகரிப்பு வசதிகள், இந்த மாதிரி இடங்கள் மேலெல்லாம் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கக்கூடிய குவைத், அதே நேரம் இன்றைக்கு கத்தர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஈரானிடமிருந்து வந்த 7 பலிஸ்டிக் ஏவுகணைகளை நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம், அதை தடுத்து தகர்த்திருக்கிறோம் என்கிற செய்திகளை கத்தர் சொல்லி இருக்கிறார்கள். இப்படி அரபு நாடுகள் மீது இன்றைக்கு பதிலடி தாக்குதல்களை ஈரான் நடத்தியிருக்கு. இது எல்லாமே யுத்த நிறுத்தத்துக்கு மத்தியில் தான் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதும் ஈரான் இந்த தாக்குதல்களை நடத்தியதும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் மேலதிகமாக வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஹொர்முஸ் நீர்நில பரப்பை அவர்கள் ஓப்பன் பண்ணுவாங்க என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அமெரிக்காவும் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் தான் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய யுத்தம் என்பது எந்த ஒரு நோக்கத்தையும் அடையவில்லை என்பது நமக்கெல்லாம் தெரிந்தாலும் இன்றைய தினம் அமெரிக்காவினுடைய பென்டகனுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மிக முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய ஹெக்ஸத் வெளியிட்டிருக்கக்கூடிய ஊடக சந்திப்பில் அவர் கொஞ்சம் காமெடியாக பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு. 40 நாட்களுக்கும் உள்ள நாங்கள் எங்களுடைய 10% ராணுவ வசதிகளை தான் பயன்படுத்தி ஈரான் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு. ஈரான் மேலே போட்ட குண்டுகள் எல்லாம் அமெரிக்காவினுடைய 10% அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த 10% உலகத்தில் இருந்த மிகப்பெரிய ராணுவங்களில் ஒன்றை சிதைத்திருக்கிறோம் அப்படிங்கிறாரு. முதல் விஷயம் என்னன்னா, யுத்தத்துக்கு வரும்போது ஈரான் என்ன பெரிய ஆக்கலா இப்படின்ட்டு வந்தாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் உலகத்தில் மிகப்பெரிய ராணுவத்தை சிதைச்சிருக்கிறோம். ராணுவத்தை சிதைச்சிருந்தா எதுக்கு சமாதான பேச்சுவார்த்தை? ஒரு சண்டை நடந்தால் ஒருத்தன் தோத்துருக்கணும், ஒருத்தன் ஜெயிச்சிருக்கணும், அவன் கண்ட்ரோலில் அந்த பகுதி வந்துடும். இங்கே ஈரானுடைய எந்த பகுதிகளும் அமெரிக்க இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் வரல. அவங்க ஜெயிக்கலைங்கிறதுக்கு ஆதாரமே சமாதான பேச்சுவார்த்தை வெள்ளிக்கிழமை இருக்குங்கிறதா. ஆனால் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் உலகத்தில் மிகப்பெரிய ராணுவத்தை அழிச்சிருக்கிறோம், ஈரானுடைய கடற்படை கடலின் அடியில் மூழ்கி விட்டது அப்படிங்கிறாங்க. ஈரான் கடற்படை கடலின் அடியில் மூழ்கிட்டு இருந்தா அப்போ எதுக்கு ஹொர்முஸை மூடி வச்சிருக்கிறாங்க? ஹொர்முஸ்ல லேசா கப்பல்லாம் போயிடலாமா இல்லையா? இது சாதாரணமாக புரியக்கூடிய விஷயங்களை எல்லாம் வெக்கமில்லாமல் வந்து மீடியாவில் அவங்க சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஈரானிடத்தில் இனி வான் பாதுகாப்பு அமைப்புங்கிறதே இல்லை, அவங்களோட வானத்தில் எதனாலும் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படி F-35 F-15 வகையான விமானங்களை சுட்டு கீழே விழுத்தாட்டினானே காக்காவை சுடுற மாதிரி அதை எப்படி செஞ்சான்? அதை தாண்டி அவர்களுடைய ஏவுகணை திட்டம் செயல்பாட்டு ரீதியாக அளிக்கப்பட்டுடுச்சு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏவுகணையை ஏவிருக்கிறான், ஆனால் அழிச்சிட்டோம்ங்கிறாங்க. இதெல்லாம் எங்கே போய் நம்ம தனியாக ஒரு தூணை கட்டி தலையை முட்டணும் இந்த கதைகளை கேட்கும்போது? அந்த மாதிரி செய்திகள் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு அல் ஜசீரா ஒரு முக்கியமான கட்டுரையை வெளியிட்டிருக்கிறது. அந்த கட்டுரை அதாவது வெற்றியின் விளிம்பில் ஒரு தோல்வி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தலையில் கையை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு செய்தி. இதை அல் ஜசீராவுடைய ஆங்கில தளத்தில் இந்த ஆர்டிக்கலை முழுவதுமாக பார்க்க முடியும். அதில் அல் ஜசீரா மிக முக்கியமான பல செய்திகளை சொல்லி காட்டுகிறது. அது என்னன்னு கேட்டால், இந்த யுத்த நிறுத்தத்தை பொறுத்தவரையில் யுத்த நிறுத்தத்தை இஸ்ரேல் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எலெக்ஷனில் வெல்லணும்னா இந்த யுத்தத்தில் வெல்லணும். இப்படியான ஒரு சூழல் இருக்கிற போது டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த 2 வார கால போர் நிறுத்தத்தை இஸ்ரேலுடைய எதிரிகளும் அதே போன்று இஸ்ரேலுடைய நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விமர்சகர்களும் எதிர்க்கட்சியினரும் கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீரா தொகுப்பாக வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலுடைய பரம எதிரியாக இருக்கக்கூடிய ஈரான், இந்த கட்டுரை சொல்லக்கூடிய தகவல்களில் இஸ்ரேலுடைய பரம எதிரியாக இருக்கக்கூடிய ஈரான் இன்னும் உறுதியாக
உறுதியாகவே நிற்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய தற்காப்பு ஏவுகணைகளுடைய கையிருப்பு குறைந்து விட்டது. ஈரான் அடிக்கிறதை இஸ்ரேலால் தடுக்க முடியாமல் இருக்குது. இஸ்ரேலுடைய பிரதமர் அரசியல் ரீதியாக மாபெரும் பின்னடைவை சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரை முழுவதுமாக தகவல் சொல்றதை நீங்க பார்க்க முடியும். ஒரு பக்கம் அமெரிக்கா என்ன சொல்றாங்க, நாங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்ங்கறாங்க. அல் ஜசீரா அற்புதமாக ஈரான் இந்த யுத்தத்தில் எப்படி ஜெயிச்சிருக்குதுங்கிறது இந்த கட்டுரையில் பேசுகிற நேரத்தில் பிரதமர், அதாவது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்காவினுடைய முடிவை ஆதரிப்பதாக சொல்லி இருக்கிறாங்க. இங்கிலீஷ்ல ஒரு ஆர்டிகல் போட்டுக்கிறாங்க. இதுல என்ன கவனிக்கணும்னா, பெஞ்சமின் நெத்தன்யாகு வளமையில ஹீப்ரு மொழியில தான் அவங்களுடைய அறிக்கைகளை போடுவாங்க. இந்த யுத்த நிறுத்தத்தில் மட்டும் என்ன பண்றான்னு கேட்டால் இங்கிலீஷில் போட்டு விடுறாரு. இங்கிலீஷ் உலகத்துக்கு போடுற மாதிரி போட்டு விடுறாரு. உள்நாட்டுக்காரனுக்கு புரிஞ்சாலும் சரி புரியாட்டியும் சரிங்கிற விதமாக அந்த மாதிரி போட்டதில் அமெரிக்காவினுடைய முடிவை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஈரான் இனி அமெரிக்க, இஸ்ரேல், ஈரானுடைய அரபு அண்டை நாடுகள் இப்படி இருக்கக்கூடிய பகுதிகளில் எங்கேயுமே தாக்குதல்களை நடத்த முடியாது. ஈரானுடைய அணு ஆயுத கேப்பபிலிட்டி, அதே போன்று ஏவுகணை, இது எல்லாத்தையுமே பயங்கரவாத அச்சுறுத்தலாக நாங்கள் நினைச்சோம், ஆனால் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம் அப்படிங்கிறாரு. உங்ககிட்ட சொல்லாமலே யுத்தத்தை நிறுத்திட்டு வந்து நிற்கிறான் அந்த ஆளு. இவர் என்னண்டா, எல்லாத்தையும் நாங்கள் அழிச்சிட்டோம், ஈரான் இனி யாருக்கும் தாக்குதல் நடத்த இயலாது, அந்த அளவுக்கு நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படிங்கிறாரு. எங்க போய் இதெல்லாம் சொல்றதுங்கிறது நீங்க முடிவெடுத்துக்கிறீங்க. இந்த நேரத்தில் தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வெச்சு செஞ்சு விட்டுருக்காப்ல இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபித். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாங்க, இந்த யுத்த நிறுத்தத்தை நம்முடைய வரலாற்றிலேயே மிகப்பெரிய அரசியல் பேரழிவுகளில் ஒன்று அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருக்கிறார். இப்படி ஒரு தோல்வி எங்கேயுமே கிடைக்கல என்று சொல்றவர், பேச்சுவார்த்தைகளில் கூட இஸ்ரேலை சேர்த்துக் கொள்ளவில்லை அமெரிக்கா. இது எவ்வளவு பெரிய அவமானம்ங்கிறாரு. இந்த ஆட்டை என்னண்டே கேட்கல, இனி இதை விட அவமானம் வேணுமான்னு சொல்லக்கூடியவர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அரசியல் ரீதியாகவும் வியூக ரீதியாகவும் தோல்வி அடைந்து விட்டார். அவர் சொன்ன எந்த ஒரு இலக்குகளில் ஒன்றை கூட அடையல. பிரதமருடைய, அதாவது பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய ஆணவத்தால நாட்டுக்கு ஏற்பட்ட சேதத்தை சரி செய்யறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறாங்க. இந்த ஆள திமிரு பிடிச்ச வேலையால ஈரானோட போய் முட்டி மோதி அதை நம்ம சரி செய்யறதுக்கு பல வருஷம் பிடிக்கும். அவ்வளவு பெரிய அழிவு வந்திருக்குன்னு சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்லக்கூடிய செய்திகள் அல் ஜசீரா தொகுத்திருப்பது மட்டுமல்லாம நெத்தன்யாகுடைய போர் நோக்கங்களையும் சொல்றாங்க. ஈரான் அணு ஆயுதங்கள் உருவாக்குவதை தடுக்கிறது, ஈரானுடைய ஆட்சியை நாங்க மாத்துறது, இதெல்லாம் நாங்க செய்யறதாகத்தான் சொல்லி இருந்தார் பெஞ்சமின் நெத்தன்யாகு. கடந்த 40 நாட்களாக ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் சில ராணுவ வெற்றிகள் கிடைத்தது. உதாரணமாக ஹாமனி கொல்லப்பட்டாரு, அதே போன்று அலி லாரிஜானி கொல்லப்பட்டாரு. இந்த மாதிரி ஆட்கள் கொல்லப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் வேற எந்த விதமான இலக்குகளை நம்ம அடையலாம். அவங்களுடைய ஏவுகணை நம்ம மொத்தமாக அழிச்சு முடிக்கவும் இல்லை, அணு ஆயுத தயாரிப்பை நம்மளால் தடுக்க முடியாமலும் இருக்கிறது. எனவே இதெல்லாம் நம்ம தோல்விதான் அடைஞ்சிருக்கோம், இந்த வெற்றி இதில் ஜெயிக்கவே இல்லை என்று சொல்லி இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் மிக தெளிவாக சொல்றது மட்டுமல்லாம, இந்த யுத்தத்தில் எந்த ஒரு நோக்கங்களையும் அடையாமல் இஸ்ரேலியர்கள் போர் நிறுத்தத்தினால ரொம்ப ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி லண்டன் கிங்ஸ் காலேஜினுடைய போர் யுத்தம் தொடர்பான ஆய்வுகள் துறையினுடைய மூத்த பேராசிரியர் ஆஹ்ரான் பிரக்மேன் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களை இன்றைக்கு அல் ஜசீரா மேற்கோள் காட்டுறாங்க. ஒரு பெரிய ஆய்வாளர், யுத்தம் தொடர்பான ஆய்வாளருடைய கருத்துக்கள் எடுத்து இந்த யுத்தத்தில் என்ன, யார் ஜெயிச்சிருக்கா யார் தோத்துருக்கான்னு போது இஸ்ரேல் கன்ஃபார்மா தோத்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கு ஆதாரம் என்ன சொல்றாரு?